எதுக்கெடுத்தாலும் இது என்னுடைய பாட்டு. இந்த பாட்ட யாருமே பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாரி வழக்கு தொடர்ற இளையராஜாவுக்கு சரிகம நிறுவனம் வந்து ஒரு சரியான பதிலடி குடுத்திருக்காங்க. இனி இளையராஜாவோட பாட்ட இளையராஜாவே பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கோர்ட் வந்து உத்தரவு குடுத்திருக்காங்க. என்ன காரணத்தினால கோர்ட் இந்த மாதிரி ஒரு தீர்ப்ப குடுத்திருந்தாங்க. என்ன நடந்துச்சு? இதெல்லாம் பத்தி தான் பார்க்க போறோம். நான் உங்க ஜெசோனா. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு புரியும்படி ஒரு சின்ன கதையா சொல்லி தொடங்குறேன். அதாவது நீங்க ஒரு வீட்ட ரொம்பவே கஷ்டப்பட்டு கட்டுறீங்க. சரியா? பார்த்து பார்த்து அதுவும் கட்டுறீங்க. ஒரு டைம்ல அந்த வீட்ட நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்கள்ட்ட விக்கிறீங்க. எனக்கு இது தேவையில்ல. நீங்க வச்சுக்கோங்க. எனக்கு பைசா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வித்துக்கிட்டு பைசா வாங்குறீங்க. சரி, வாங்கிக்கிட்டு கொஞ்சம் வருஷம் கழிச்சிடுச்சு. நீங்க என்ன பண்றீங்க? இது என்னுடைய வீடு. நான் கட்டுன வீடு. இந்த வீட்ல நான் தான் இருப்பேன். அப்படிங்கிற மாரி சொல்றீங்க. இல்லன்னா, நீங்க அந்த வீட்ல இருக்கிறீங்கன்னா, அந்த வீட்டுக்கான வாடகை பைசாவ நீங்க என்ட்ட தரணும் அப்படிங்கிற மாரி சொன்னா, சட்டம் வந்து சரியா எடுத்துக்குமா? அப்படி இளையராஜாவுக்கு என்ன நடந்துச்சு? அப்படிங்கிற மாரி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1976ல இருந்து 2001 வரைக்கும் டிஜிட்டல் காலகட்டம் கிடையாது. சரியா? அதாவது பொதுவா டிஜிட்டல் காலகட்டம்னா இப்போ இருக்குதுல்ல. அதாவது Amazon Prime, அப்புறம் வந்து Jio Saavn அப்படிங்கிற மாரி பல பல ஆப்ஸ்லாம் இருக்குது. YouTubeலாம் இருக்குல்ல. அப்போ அந்த காலகட்டத்தில வந்து டிஜிட்டல் உலகமே கிடையாது. பொதுவா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படத்த எடுக்குறாங்க. அப்ப அந்த படத்த எடுக்கிற தயாரிப்பாளர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு தேவையான பாட்டு வேணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா, இளையராஜா கிட்ட வந்து கேட்பாங்க. எங்களுக்கு இந்த படத்துக்கான பாட்டு வேணும். இந்த படத்தோட கதை இதுதான் அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு பாட்ட வந்து கேட்பாங்க. அதுக்கு இளையராஜா என்ன பண்ணுவாரு, அவரு அந்த படத்துக்கான பாட்ட வந்து பாடி யாருகிட்ட குடுப்பாங்க? தயாரிப்பாளர்கிட்ட குடுப்பாங்க. இதுதான் என்னுடைய பாட்டு. இன்னாங்க அப்படிங்கிற மாரி சொல்லி குடுப்பாங்க. இதற்கு தயாரிப்பாளர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பாட்டுக்கான அமௌண்ட்ட யாருக்கு செட்டில் பண்ணுவான்? இளையராஜாவுக்கு செட்டில் பண்ணிருவாங்க. செட்டில் பண்ணது மட்டும் இல்லாம, இந்த பாட்டோட உரிமை எனக்கு தான் அப்படிங்கிற மாரி அவங்க வந்து கையெழுத்து எல்லாமே வாங்கிருவாங்க. ஏன்னா, அந்த காலகட்டத்துல டிஜிட்டல் உலகம் கிடையாது. சரியா? அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பாடல்கள தயாரிப்பு நிறுவனம் என்ன பண்ணுவாங்க, யாருகிட்டனாலும் விக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை உண்டு. ஏன்னா, அது அவங்களுடைய பாட்டு, அவங்களுடைய சொந்தம். அப்போ அத என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய பெரிய நிறுவனத்துக்கிட்ட குடுக்குறது வழக்கம். அப்படி அந்த தயாரிப்பாளர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாடல்கள பெரிய பெரிய நிறுவனத்துல, அதாவது சரிகம நிறுவனத்துக்கிட்ட வித்துட்டாங்க. இந்தாங்க இந்த பாட்டு இனி உங்களுடைய உரிமை. இந்த பாட்டுக்கான பைசாவ நீங்க எனக்கு வந்து செட்டில் பண்ணிருங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டு குடுத்துருவாங்க. வித்துருவாங்க. சரியா? அதே மாதிரி அந்த பாடல்கள சரிகம நிறுவனங்க வாங்கிட்டு, அவங்களும் கையெழுத்து எல்லாமே அதாவது இது பாட்டு என்னுடைய பாட்டு. நீங்க என்னைக்குனாலும் எங்க சொந்தம் கொண்டாட வரவும் கூடாது, வரவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே எழுத்துப்பூர்வமா வாங்கி, சைன் போட்டு எல்லாமே அவங்க பக்காவா ரெடி பண்ணிட்டு அமௌண்ட் செட்டில் பண்ணிட்டாங்க. ஏன்னா, அந்த காலகட்டத்தில வந்து சிடி, கேசெட் மட்டும் தான். மத்தபடி இந்த மாதிரி ஆப்ஸ் மூலமா வந்து அவங்க வந்து டெலிகாஸ்ட் பண்ண முடியாது இந்த பாடல்கள. கேசெட் வித்தா மட்டும் தான் இந்த சரிகம நிறுவனத்துக்கு வந்து அவங்களுக்கு குடுத்த லாபம் வந்து கிடைக்கும். சரியா? இப்ப தானே டிஜிட்டல் உலகம் வந்துச்சு. அப்ப கிடையாதுல்ல. இப்போ இந்த காலகட்டத்தில வந்து அதிகமா என்ன ஆயிட்டு டிஜிட்டல் உலகம் இருக்கிறதுனால, இந்த பாடல்கள அதிகமா நம்ம வந்து எல்லா ஆப்லயும் வந்து கேட்க முடியும். அதாவது குறிப்பிட்ட ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Amazon Music, அப்புறம் ஐடியூன்ஸ், அப்புறம் வந்து Jio Songs, அப்புறம் Apple Music, அப்புறம் YouTube இப்படிங்கிற மாதிரி பல பல ஆப்ஸ்கள்ல நம்ம இந்த பாடல்கள வந்து கேட்க முடியும். சரியா? அது எப்படி கேட்க முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆல்ரெடி இந்த பாடல்கள வாங்கி வச்சிருப்பாங்கல்ல. அது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சரிகம நிறுவனம் வாங்கி வச்சிருப்பாங்கல்ல. அந்த நிறுவனம் என்ன பண்றாங்கன்னா, இந்த ஆப்புகள்ட்ட இந்த பாடல்கள நீங்க வந்து அப்லோட் பண்ணுங்க. இதுக்கு வர வேண்டிய அமௌண்ட் எங்களுக்கு வந்து தரணும் அப்படிங்கிற மாதிரி, பல இந்த மாதிரி ஆப்புகள்ல குடுத்து அப்லோட் பண்ணி அமௌண்ட்ட அவங்க வந்து வாங்கிட்டு இருக்காங்க. இப்படி பல கோடிக்கிட்ட அவங்க வந்து சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் அது பெரிய பிரச்சனையாட்டு வெடிக்க ஆரம்பிக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளையராஜா இருக்கார்ல, இளையராஜா வந்து சொல்றாரு, "நான் பாடுன சொந்த பாட்டு யாருக்கும் சொந்தமாகாது. அது என்னுடைய பாட்டு. நான் கஷ்டப்பட்டு பாடுனேன்." அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்றாரு. சரியா? சொன்னது மட்டும் இல்லாம, அதுல வர அந்த பாடல்கள்ல வர வருமானத்த வந்து வேற நிறுவனம் அத எடுத்து சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. அத நான் வந்து என்னைக்குமே வந்து இது பண்ண முடியாது.
நான் வந்து அந்த டைம்ல வித்தது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, அதாவது 1976 காலகட்டத்துல இருந்து 2001 காலகட்டம் வரைக்கும் சரியா? அந்த டைம்ல வித்தது வந்து நான் வந்து கேசட்டுக்காக தான் வித்தது. மத்தபடி இந்த டிஜிட்டல் உலகம் வருது. அதாவது இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் வருதுல்ல, அந்த ஆப்ஸுக்காக நான் வந்து விக்கல. கேசட்டுக்காக அது வித்தது. அது கேசட் மூலமா அவங்க வந்து வரக்கூடிய வருமானத்த அவங்க எடுத்துக்கலாம். இது எப்படி எடுக்க முடியும்? அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு, அவரு என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி ஸ்டார்ட்டிங் இருக்குல்ல, அந்த ஸ்டார்ட்டிங் டைம்ல அவருடைய பாட்ட ம். அவருடைய ஒரு என்ன பண்றாரு, ஒரு தனியா ஒரு இணையதளத்த வந்து ஓப்பன் பண்றாரு. யூடியூபும் சரி, யூடியூப் ஓப்பன் பண்றாரு. அது மட்டும் இல்லாம அவருடைய பாட்ட Amazon Music, iTunes அப்புறம் வந்து Jio Music இதுல வந்து அப்லோட் பண்றாரு. சரியா? இத பார்த்துக்கிட்டு, இந்த சரிகம நிறுவனம் வந்து சும்மா இருப்பாங்களா? கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்க கோவப்படுவாங்க. ஏன்னா, ஆல்ரெடி இந்த பாடல்கள தயாரிப்பு நிறுவனத்துக்கிட்ட இருந்து இந்த சரிகம நிறுவனம் வந்து வாங்கிடுச்சு. அப்போ சொந்தம் கொண்டாடுறது யார் கொண்டாடணும்? இந்த சரிகம நிறுவனம் தான் கொண்டாடணும். அத வந்து மறுபடியும் இளையராஜா இது என்னுடைய பாட்டு. நீங்க எப்படி கொண்டாடலாம்? அப்படிங்கிற மாரி சொல்ல முடியாதுல்ல. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரிகம நிறுவனம் என்ன பண்றாங்கன்னா, இந்த வழக்க டெல்லில உள்ள உயர் நீதிமன்றத்துல போய் கொண்டு செல்றாங்க. சரியா? அங்க கொண்டுட்டு போயி, இந்த மாதிரி இளையராஜா மீது வழக்கு தொடர்றாங்க. வழக்கு தொடர்றது மட்டும் இல்லாம, என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்கள்ட்ட இருக்கிற ப்ரூஃப் எல்லாமே வந்து கோர்ட்ல குடுக்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க காப்புரிமை சட்டம். அதாவது ஆல்ரெடி இந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கிட்ட வாங்கியிருப்பாங்கல்ல அந்த பாடல்கள். அந்த பாடல்களோட ரசீட்லாம் இருக்கும்ல. அதாவது இது சொந்தம் வந்து சரிகம நிறுவனத்தோட சொந்தம் தான் பாடல்கள். இனி யாருமே வந்து சொந்தம் கொண்டாட முடியாது. அப்படிங்கிற மாதிரிலாம் வாங்கியிருப்பாங்கல்ல. அந்த எழுத்துப்பூர்வமான உள்ள லெட்டர்ஸ், அப்புறம் சைனு இது எல்லாத்தையுமே வந்து கோர்ட்ல வந்து குடுக்குறாங்க. குடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்னுடைய பாட்டு. இந்த பாட்ட வந்து திடீர்னு இளையராஜா வந்து உரிமை கொண்டாட வராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சரிகம நிறுவனம். சரியா? இப்போ இதுக்கு கோர்ட் வந்து என்ன தீர்ப்பு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாடல் சரிகம நிறுவனத்தோட பாடல். இந்த பாடல்கள யாருமே உரிமை கொண்டாட முடியாது. அதாவது இளையராஜாவே இந்த பாடல் உரிமை கொண்டாட முடியாது. அப்படி அ ஏதாவது இளையராஜா வந்து இந்த இவங்களோட பாடல்கள பாடி எடுத்து ஏதாவது போடணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா, சரிகம நிறுவனத்துக்கிட்ட பர்மிஷன் வாங்கி, அதுக்கப்புறம் தான் இந்த பாடல்கள எங்கனாலும் வெளியிடணும். அதாவது YouTubeலயா இருந்தாலும் சரி. காப்பிரைட் உரிமை வந்து யாருக்கு? இளையராஜாவுக்கு இனி கிடையாது. மொத்தம் 134 படங்கள்ல உள்ள பாடல். சரியா? அந்த காப்பிரைட் உரிமை இளையராஜாவுக்கு கிடையாது. அப்படிங்கிற மாதிரி கோர்ட் சொல்லியிருக்காங்க. கோர்ட் வந்து இடைக்கால தடை தான் போட்டிருக்காங்க. அதுவும் எப்போ வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாதம் வரைக்கும் போட்டிருக்காங்க. ஏப்ரல் 2ஆம் தேதி வரைக்கும். ஏப்ரல் 2ஆம் தேதி மறுபடியும் இந்த வழக்கு தொடரும். அதுவரைக்குமே இந்த பாடல்கள இளையராஜா உரிமை கொண்டாட முடியாது அப்படிங்கிற மாதிரி கோர்ட் தரப்புல இருந்து சொல்லியிருக்குது. ஏப்ரல் 2ஆம் தேதி இளையராஜா வந்து தரப்புல இருந்து ஏதாவது ப்ரூஃப் ஏதாவது இருக்குது. அவர் வந்து சமர்ப்பிக்கிறாரு அப்படின்னு இருந்துச்சுன்னா, மறுபடியும் இந்த பாடல் இளையராஜா வந்து என்னுடைய பாட்டு அப்படிங்கிற மாதிரி அவருடைய உரிமை கொண்டாடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இல்ல இளையராஜா கிட்ட எந்த ஒரு ப்ரூஃபும் இல்ல. சரிகமா கிட்ட தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, இது சரிகமா நிறுவனம் தான் இந்த பாடல்களோட உரிமையான சான்றிதழ் வந்து வச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆகணும். என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளையராஜா வந்து அந்த காலகட்டத்துல இளையராஜா பாடுன பாட்ட வந்து அவங்க படத்தோட தயாரிப்பாளர்ட்ட குடுத்துட்டாங்க. அதாவது அந்த பாட்ட அவரு வித்துட்டாரு. தயாரிப்பாளர் வந்து அந்த ப பாடல்களோட பைசாவ வந்து இளையராஜாட்ட குடுத்துட்டாங்க. குடுத்துக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த தயாரிப்பாளர் வந்து பெரிய நிறுவனத்துக்கிட்ட அந்த பாடல்கள வித்துட்டாங்க. வித்தவங்களுக்கு தானே அந்த பாடல்கள் சொந்தம். அதே மாதிரி தான் இப்போ இந்த பாடல்களுக்கான உரிமை கொண்டாடுறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரிகம நிறுவனம் வந்து உரிமை கொண்டாடுறாங்க. இப்போ இந்த வீடியோ பார்க்குற நீங்களே சொல்லுங்களேன். இந்த பாடல்கள் அதாவது இளையராஜா பாடுன பாடல்களா இருந்தாலும் சரி, அவரு பாடுன பாட்டு தான். இந்த பாடல்கள இப்ப யாரு வந்து உரிமை கொண்டாடணும்? இளையராஜா உரிமை கொண்டாடணுமா? இல்லன்னா சரிகம நிறுவனம் வந்து உரிமை கொண்டாடணுமா? நீங்களே சொல்லுங்களேன். இதே மாதிரி உங்களுக்கு நெறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசை இருந்துச்சுன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.